இந்த மெடிடேஷன் நடக்கிற இடமும் தியானம் நடக்கிற இடமும் கவலை நடக்கிற இடமும் ஒரே இடம். எந்த இடத்துல கவலை நடக்குதோ அதே இடத்துல தான் தேவனோட வார்த்தையை தியானிக்கிறோம். கவலைப்படும்போது வேலை செய்யல, நீங்க கவலைப்படும்போது வண்டி ஓட்டலையா, துணி துவைக்கலையா, வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்க செய்யல, ஒரு நெகட்டிவான காரியங்களை சிந்திச்சு உங்களால் வேலை செய்ய முடியும் என்றால் ஏன் தேவனுடைய வார்த்தை இரவு பகலும் சிந்திச்சு உங்களால் வேலை செய்ய முடியாதுங்கிறீங்க? ஒரு பேசேஜ் எடுங்க, சங்கீதம் 23 எடுங்க, தெரிஞ்ச சங்கீதம், சிம்பிளான சங்கீதங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அது ஒன்று போதும். படிக்கிறதுக்கு இல்லைங்க, மெடிடேஷனுக்கு. கர்த்தர் யாரு? உடன்படிக்கை செஞ்சவர். எனக்கு ஒன்றுன்னா அவருக்கு வந்தது மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் ஒன்றை இணைஞ்சிருக்கிறது. என்னுடைய கவனன் பார்ட்னர் அவர், என்னுடைய உடன்படிக்கை நண்பர் அவர். அவர் என்னுடைய பர்சனல் மேய்ப்பர். 10 ஆடு இல்லை, அவருடைய தனிப்பட்ட ஆடு. அப்போ என்னுடைய கஷ்டம் வந்துச்சுன்னா என் மேய்ப்பன் கூட இருப்பார். எனக்கு ஒரு குறை உருவாத இந்த எண்ணங்கள் மனதில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை மெடிடேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.